ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹாரர் படமான ஜென்ம நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இதில் தமன்னா அக்ஷான், மால்வின் மல்ஹோத்ரா, மைத்ரேயா மெயின் லீடர் நடிச்சிருக்காங்க. இதோட டேரக்டர் ஒரு நொடின்ற படத்தில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு 90s கலக்குன ஒரு ஹாரர் பட டைட்டில் வச்சு இந்த படத்து மேலே ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்திட்டாரு. இதில் சூப்பர் நேச்சுரல் ஹாரரையும் பொலிட்டிக்கல் கிரைம் ட்ராமாவையும் கலந்து கொடுத்துருக்காரு. இதோட கதையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க அஜய் தான் முதல் ஸ்கிரிப்டை ஏற்க வாய்ப்பு கிடைக்காம இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க பிரெக்னெண்டா இருக்க வைஃப் ரியாவோ பயங்கரமான அமானுஷ கனவுகளால் அவதிப்படுறா. பேரலா ஒரு அரசியல்வாதிக்கு உதவியாளர் இருக்க காளி வெங்கட் தன் மகளோட ஹார்ட் சர்ஜரிக்கு அரசியல்வாதி தேர்தல் நிதியா வச்சிருக்கிற 57 கோடியை திருடிறாரு. அந்த பணத்தை சென்னை அவுட்டர்ல ஒரு பாழடைஞ்ச மில்லுல மறைச்சு வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல காளி வெங்கட் இறக்குற தருவாயில ரியா கிட்ட பணம் இருக்கிறத சொல்லி தன் குழந்தைய காப்பாத்துன்னு கேட்டுக்கிறாரு. இப்போ ரியா பணத்தை எடுக்க அஜய் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த பாழடைஞ்ச மில்லுக்குள்ள நுழைய அங்க ரியா கனவுல பார்த்த அமானுஷ உருவங்க எல்லாம் உண்மையிலே வர அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது என்பதுதான் இதோட மீதி கதையே. டைரக்டர் பழசுல இருந்து சில விஷயங்களை இதுல சேர்த்து அந்த அமானுஷம் உள்ள ஒரு பில்டிங்ல இருந்து எப்படி அந்த பணத்தை எடுக்க போறாங்கன்னு ஆரம்பத்திலேயே ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறாரு. பயமுறுத்துற மியூசிக், ஏத்த சினிமாட்டோகிராஃபின்னு இதுக்கான ஒரு ஈரி மூடையும் தேவையான இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸையும் கொடுத்து நிஜமாவே பயமுறுத்துறாரு. அந்த கடைசி நிமிஷங்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த நல்ல விஷயங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா தான் இருக்கு. கதை ஹாரருக்கும் சமூக அரசியல் த்ரில்லருக்குமா மாறி மாறி கடைசியில ரெண்டுத்திலயுமே முழுமையா இல்ல, எழுத்தும் ஏனோ தானோன்னு ஒரே குழப்பத்தால பாதிக்கப்படுது. ட்விஸ்டிங்களும் நினைக்கிற தாக்கத்தை கொடுக்கல. லீட் ஆக்டர்ஸுங்க சின்சியரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் போர்வையா இல்லாத கதையில வீணடிக்கப்பட்டிருக்காங்க, காளி வெங்கட்டையும் சேர்த்து. எப்படின்னா நம்ம காளி வெங்கட் எல்லாத்தையும் சொல்லிட்டு பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு மட்டும் சொல்லாம போயிடுவாரு. அதனால பாவம் அந்த பணத்தை தேடி அந்த பில்டிங்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க, சம்பந்தமே இல்லாம செத்து விடுவானுங்க. இப்படி கதையில நிறைய விஷயங்கள் நடக்குது. நாம இதுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமான்னு நினைச்சிட்டு காத்துட்டே இருப்போம். இதுக்கு நடுவுல ஒரு காமெடி ரிலீஃபுக்கு முனிஷ்காந்தும் யாசரும் சீக்கிரட்டா இதே பணத்தை தேடி வராங்க. ஆனா நமக்கு தான் ஒரு ரிலீஃபும் கிடைக்கல. சாத்தான குறிக்கிற 666 சடங்குங்க, பேய்ங்க, ஆனபல் டைப் பொம்மைங்க, கிராபிக்ஸ்ல வர நாயும் அப்பப்ப பயமுறுத்தும். இதுவும் குழப்பம். கடைசியில எப்படியோ கனெக்ட் ஆகும்போது சில்லியாவும் பிரெடிக்டபிளாவும் இருக்கும். முக்கியமா நாம இந்த பேய்க்கோ இல்ல சாத்தானோட வரவுக்காக கடைசி வரை காத்திருப்போம். அதுவும் வரும், ஆனா நமக்கு தான் ஒன்றும் நடக்காது. ஒரு வழியா முடிஞ்சதுன்னு இருக்கும். மொத்தத்துல டெக்னிக்கலா நல்லா இருந்தாலும் அழுத்தமான கதையை சொல்ல முடியாதால சில நல்ல விஷயங்களும் இதுல மறைஞ்சு போய் ஒரு சாதாரண வாட்சா முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.